ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. என்றைக்கு நடக்க போகுது? ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடக்க போகுது. சரி, அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த அமைப்புக்குள்ள பேர் என்னென்னா SIRAT, சிராத் அப்படின்னு கூட நம்ம படிச்சுக்கலாம். அதுக்குள்ள ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, ஸ்ட்ரெங்தனிங் இந்தியன் முஸ்லிம் ரூட்ஸ் அண்ட் ஆஸ்பைரிங் டுகெதர். இதுதான் SIRAT, இதுக்குள்ள அப்ரிவேஷனாக சொல்லப்பட்டது. அப்போ இதில் என்ன அந்த நிகழ்ச்சிக்குள்ள ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, த ஃபஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் தமிழ் முஸ்லிம் பிஸ்னஸ் லீடர்ஸ். அதாவது ஒரு மிக பிரம்மாண்டமான முதல் சர்வதேச ஐக்கியம். யாருக்குள்ள? தமிழ் முஸ்லிம் பிஸ்னஸ் லீடர்ஸ், தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமிய வியாபார நிறுவனங்களின் தலைவர்களுக்குள்ள கூட்டம். இது 25ஆம் தேதி ஜனவரி மாதம் கோலாலம்பூரில் நடப்பதாக செய்தி வருது. இதுக்கு ஒரு இன்விடேஷன் போட்டிருக்காங்க. அப்போ இந்த இன்விடேஷனில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தமிழ் பிஸ்னஸ் லீடர்ஸுக்குள்ள லிஸ்ட்டில் பலர் இருக்காங்க. ஆனால் நான் சில பேர்களை நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். இங்கே நவாஸ்கனி யார் அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு காரணமானவர், வக்ஃபு போர்டுக்குள்ள தலைவராக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டவர். ஆளூர் ஷா நவாஸ், அவர் என்ன பிஸ்னஸ் லீடர்னு எனக்கு தெரியலை. ஆளூர் ஷா நவாஸ் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஃபாதர் ஜெகத் காஸ்பர் ராஜ், அவர் கிறிஸ்தவ பாதிரி, அதுவும் ஒரு ஆர்டினேட்டட் ப்ரீஸ்ட் ஃப்ரம் த கேத்தலிக் ஆர்டர். அவர் எப்படி பிஸ்னஸ் லீடர் ஆனார்னு தெரியலை. அடுத்தது முக்கியமான ஆள் யார் அப்படின்னா, அவருக்கு பட்டம் சூட்டி கொண்டவர், அண்டான்னு பட்டம் சூட்டி கொண்டு. அண்டா, அவர் பேர் செந்தில் வேல்னு பேர். ஆனால் அவரே சொன்னார், என்ன இனிமேல் அண்டா செந்தில்னு கூட கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அதை கூட அவர் கூட இடையில கூட ஒரு டிவி நடத்தின ஒரு அரசியல் விவாத நிகழ்ச்சியில் ரவுடிகளெல்லாம் வைத்து இந்த கலவரமெல்லாம் பண்ணார் மெட்ராஸில், அந்த அதே செந்தில். அடுத்தது ஃபாத்திமா முசாஃபர். யார் அவங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகுக்குள்ள சென்னை கார்பரேஷன் கவுன்சிலராக இருக்கக்கூடியவர்கள். இப்போது இந்த இன்விடேஷனில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் தமிழ் முஸ்லிம் பிஸ்னஸ் லீடர்ஸ். இவர்களெல்லாம் தமிழ் முஸ்லிம் பிஸ்னஸ் லீடர்ஸா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு வருகிறது. ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் அப்படின்னா, இந்த கன்வர்ஜென்ஸ், இந்த அமைப்பின் நோக்கம் என்னங்கக்கூடியதை நம்ம யோசனை பண்ணோம். இந்த கோலாலம்பூரில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு மிம்கான் அப்படிங்கக்கூடிய அங்கே உள்ள ஒரு அமைப்பு பேருதவி செய்து வருவதாகவும் நமக்கு தகவல் வருகிறது. மலேசியன் இந்தியன் முஸ்லீம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இதுதான் மிம்கான் அப்படிங்கக்கூடியதுக்குள்ள, மிம்காயினுக்குள்ள அப்ரிவேஷன். இந்த அமைப்பு தான் இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்வதாக வருகிறது. நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ரைஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை வைத்திருக்கார் ஜெகத் காஸ்பர். யார் இந்த ஜெகத் காஸ்பர்? ஏற்கனவே LTTEக்கு வெளிநாடுகளில் போய் ஆயுதம் வாங்கியதாக இவர் மீது ஒரு விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கு. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FBI இவரை குற்றவாளி என்று சொன்னது. அதுக்கப்புறம் இவர் அந்த நேரத்தில் இவர் பல பண பரிவர்த்தனை செய்தார் அப்படின்னு இவரை பற்றின செய்திகள் எல்லாம் கூட வந்தது. ஸோ இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில், அதுவும் என்ன முஸ்லீம் லீடர்ஸோட கான்ஃபரன்ஸ், அதுக்கு இவர் அங்கே போக வேண்டிய தேவை என்ன? ஏற்கனவே இவர் ரைஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கார். இந்த அமைப்பு வரும்போது இந்த அமைப்பின் பின்புலம் விசாரிக்கப்பட வேண்டும்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு சர்வதேச இந்த முஸ்லீம்கள் கூட்டமைப்பில் இவர் இப்போது செந்தில் வேல் அப்படிங்கக்கூடிய தன்னை பத்திரிகையாளர் என்று அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு திமுகவுக்காக வேண்டி கலவரத்தில் ஈடுபடக்கூடியவர். இவங்கள்லாம் இந்த கான்ஃபரன்ஸில் போய் கலந்துக்கும் போது நமக்கு 2-3 சந்தேகங்கள் ஏற்படுகிறது. முதல் சந்தேகம், எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இது நடக்குது அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் வச்சு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய துலுக்கர்களை திமுகவுக்கு சாதகமாகவோ இல்லைன்னா வேறு எதுக்காக சாதகமாகவோ ஓட்டு போடுவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஏற்பாடாக இருக்கலாம் என்று மட்டும் நினைத்து இதை தள்ளிவிட முடியாது. இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க அவ்வளவு பேருமே
பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் என்பது இவர்களுக்குள்ள பழைய ட்ராக் ரெக்கார்டில் இருந்து நம்ம பார்க்குறோம். இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு பல தொடர்புகள் இருக்கும், பல கொடுத்தல் வாங்கல்கள் இருக்கும். இங்கே பிஸ்னஸ் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேறு நாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கூட்டமைப்பே நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளிநாடுகளில் சேஃபாக வைப்பதற்கும் உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வருவதற்கு வியாபாரம் என்பதை காரணம் காட்டி இந்த நாட்டிற்குள் பணத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால இந்த கூட்டமைப்பு என்பது நம்ம ஒரு சாதாரண ஒரு அரசியலோட மட்டும் பார்த்து விடக்கூடாது. இதை இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலும் இதை பார்க்க வேண்டும். இது நாளைக்கு பயங்கரவாத பணப்பரிவர்த்தனைக்கு கூட இந்த கூட்டமைப்புகளை இவர்கள் லாபகமாக இவர்கள் உபயோகிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தொடர்ந்து டர்க்கியும் மலேசியாவும் பேசி வருகிறது. இதை நம்ம கொஞ்ச காலமாக பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம மலேசியாவை மையமாக வைத்து கொண்ட ஒரு பெரும் பயங்கரவாதி, அந்த பயங்கரவாதிக்கும் ஏக்யூ கான், அதாவது ஃபாதர் ஆஃப் ஆட்டம் பாம் அப்படின்னு பாகிஸ்தானில் சொல்லக்கூடியவர், அவர் மேலே பல நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது. அந்த ஏக்யூ கானுக்கு மலேசியாவில் இருந்து ஒருத்தர் தான் மிகவும் உதவிகரமாக இருந்தார். அவருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததுங்கக்கூடியது இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நிகழ்ச்சி அங்கே நடக்குது. இந்த பயங்கரவாத ஆதரவாளர்கள் எல்லாம் பிஸ்னஸ் லீடர்ஸுங்கக்கூடிய போர்வையில் அங்கே போய் கலந்து கொள்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும்போது பயங்கரவாதத்திற்கு ஒரு கவர், அந்த கவருங்கக்கூடியது பிஸ்னஸுங்கக்கூடிய பேரில் ஏற்படுத்தப்படுவதற்கான ஒரு முகாந்தரமாக இந்த கூட்டம் ஏன் இருக்கக்கூடாது என்ற சந்தேகம் இன்று நமக்கு வலுவாக எழுகிறது. அப்போ இந்த சந்தேகம் இப்போ மட்டும் நமக்கு எழலை. ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்தது, அதுவும் நம்ம சென்னையில் நடந்தது. 13ஆம் தேதி ஜனவரி மாதம் இந்த 2026 ஹோட்டல் அக்காடில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தை தமிழ் டயோஸ்பரா, டயலாக் வித் தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய பேரில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, குளோபல் ஆர்கனைசேஷன் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அப்போ அதாவது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த உலகத்தில் உள்ள மக்கள், அது ஒரு அமைப்புக்குள்ள பேர். இன்னொரு அமைப்புக்குள்ள பேர் குளோபல் தமிழ் ஆர்கனைசேஷன், உலக தமிழ் அமைப்பு. இந்த பேரில் ஒரு கூட்டம் கூடியது 13ஆம் தேதி ஜனவரி மாதம் ஹோட்டல் அக்காடில் நடந்தது. அப்போ இதில் கலந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குள்ள ஃபோட்டோலாம் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் நம்ம யாரை ப்ராமினெண்ட்டாக பார்க்கணும்னா, தன்வீர் மதராசி அப்படிங்கக்கூடியவருக்குள்ள ஃபோட்டோ அந்த இன்வைட்டில் இடம்பெற்றிருந்தது. யார் இந்த தன்வீர் மதராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இன்று தடை செய்திருக்கிறார்கள். இந்த அமைப்பு ஏற்படுவது பல அமைப்புகள் சேர்ந்து ஏற்பட்டது. அதில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முக்கியமான அமைப்பாக இருந்தது மனிதநீதி பாசறைங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பிலேயே சம்பந்தப்பட்டவர். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக மீடியா கோஆர்டினேஷனில் பல வேலைகளை இவர் செய்தார் என்று இவரை பற்றிய ஒரு செய்தியும் அந்த காலங்களில் வந்தது. அவர் அந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புளில் இருக்கார். அப்போ இதை வச்சு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அப்படிங்கக்கூடிய போர்வையிலும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி முஸ்லீம்களுங்கக்கூடிய போர்வையிலையும், இன்றைக்கி இப்போ உலகம் முழுவதும் இந்த மாதிரியான பயங்கரவாதத்தை சார்ந்த நபர்கள் இவங்க இந்த மாதிரியான பல ஃபோரத்தில் இணைந்து அதை வழிநடத்தக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இது இந்த நாட்டுக்கு ஒரு பேர் ஆபத்தாக அமையும். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இந்த ஏற்கனவே ஜெகத் கேஸ்பரை பற்றி சொன்னேன், அவருக்குள்ள இன்டர்நேஷ்னல் கனெக்ஷனை பற்றி சொன்னேன். இப்போ இந்த கூட்டத்துக்கு அவர் அழைக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த சந்தேகம் வலுக்கிறது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ உலகத்தில் பல நாடுகளில் தமிழ்ச்சங்கங்கள் இருக்குது. இப்போ நியூயார்க்கு, கோலாலம்பூர், சிட்னி, பல உலகத்தில் எந்த நாட்டில் நீங்கள் பெரிய சிட்டி இருந்தாலும் அங்கே ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கும். முன்னாடியெல்லாம் இந்த தமிழ்ச்சங்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, திருக்குறள், தேவாரம் திருவாசகம், இந்த மாதிரி தமிழ் பண்பாடு, இது மாதிரியான விஷயங்களை, பாரம்பரிய தமிழை பாதுகாக்கக்கூடிய பெட்டகங்களாக இந்த சங்கங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் சமீப காலங்களாக இந்த மாதிரியான சங்கங்கள்
பாரதத்துக்கு எதிரான விஷயங்களை விதைக்கக்கூடிய நபர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது. இதை நான் பல நிகழ்ச்சியில் ஸ்ரீ டிவியில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில், ஜெகத் காஸ்பர், நான் சொன்ன இந்த இஸ்லாமிக் எலிமெண்ட்ஸ், இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆன்டி இந்தியன் குரூப்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயம். இப்போ தமிழ்நாட்டை சார்ந்து தமிழ் சார்ந்து இதை உலக நாடுகள் முழுக்க செய்யக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியின் ஒரு அங்கமாகத்தான் நான் இந்த கூட்டத்தை பார்க்கிறேன். இதை மத்திய புலனாய்வுத்துறையும் என்ஐஏவும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த 2 நிகழ்ச்சிகள், இதில் புகுந்திருப்பவர்கள், இவர்களுக்குள்ள பின்னணி என்ன, இதன் நோக்கம் என்ன என்பதை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் இது இந்த நாட்டிற்கு பேராபத்தாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.